பத்திரிகை செய்திகள்ல போட்டிருக்காங்க. வாய்க்கா இளைஞர் பிரிவு இது சம்பந்தமாக குறிப்பிட்டு கோகிலம் கிட்ட அறிக்கை கொடுக்கிறதாக. அதெல்லாம் ஒண்ணு வேலைக்கு ஆகாது. இந்தியர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு கொள்ளாத இந்த அரசாங்கத்துக்கும் இந்தியர்களுடைய ஆதரவை முதல்ல மீட்டுக் கொள்ள வேண்டும் தைரியம் இருந்தோம். அப்படி இந்தியர்களுடைய உணர்வுகளை மதிக்காம குறிப்பாக தமிழர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில இந்த அவரை வர வைக்கிறதுக்கு ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது கண்டிக்கத்தக்க ஒன்று. பாஸ் ஆதரவு பேரவை ஜோர் மாநில தகவல் பிரிவு தர என்ற முறையில் எங்களுடைய ஆதங்கத்தை தெரிவித்துக் கொண்டோம். அப்பாவி தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்டாங்க. அந்த குவிக்கப்பட்டது தமிழர்கள் மட்டுமல்ல, இஸ்லாமியர்களும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இஸ்லாமியர்களுடைய மசூதிகள் மேல குண்டு வீசப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலனை ஓ கிரைம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவரை இங்க கொண்டு வர்றதுக்கு ஒரு இஸ்லாமிய அமைப்பை முன் வந்திருக்குன்னு சொல்றது இன்னும் வெட்கக்கேடா இருக்கு. ஆகவே இந்தியர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு கொள்ளாத பட்சத்தில் இந்த இந்தியர்கள் ஒட்டுமொத்த இந்த அரசாங்கத்தையும் வர்ற பொது தேர்தலில் புறக்கணிச்சுதான் ஆகணும் என்பதை வன்மையா கேட்டுக்கொள்றோம். ராஜபக்ஷ மண்ணை மிதித்தால் மலேசிய மண்ணை நாங்கள் உடைப்போம்.